அம்மாடி போயிட்டு வரேன். அம்மா சொல்லாம போறேன். பாய் பாய். ஏங்க டீ வைக்கட்டுமா? இருமா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஏமா இன்னும் நீ குளிக்கலையா? இல்லம்மா, ஒரு வேலை போக ஒரு வேலை. அதனாலதான் ஒரு டீ வைக்கிறியா? நீ நான் குடிப்போம். போமா சரி. ஆமா சாப்பிட்டியா? ரொம்ப சந்தோஷப்படாதம்மா. காலையில செஞ்ச சாப்பாடுல உப்பு இல்ல, அதான் கேட்டேன். உடனே பல்ல போட்டுரு. முதல்ல குளிச்சுட்டு எனக்கு சாப்பிட செஞ்சு வை. ஏன் புள்ள கத்திட்டு போறா? ஒண்ணும் இல்லைங்க. சரி ஒரு காஃபி வை. குளிச்சுட்டு வைக்கட்டுமா? வைமா போ. மாதிரி இப்ப ஒரு நாளைக்கு இந்த வீட்டு வேலையை முடிச்சு சரியா? அம்மாவுக்கு வகுறு வலிக்குது. இந்த வீட்டு வேலை செய்யறக்க எங்க அப்பா என்ன படிக்க வைக்கிறாரு. போமா சரி. சும்மா சொல்லிக்கிட்டேன். அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ செல்லம் கொடுத்து வளர்த்தனாலதான். அதனாலதான் இந்த வயசுல எப்படி பொறுப்பா இருக்குன்னு அவளுக்கு தெரியல. விடுங்க, சின்ன பிள்ளை தானே, போக போக சரியாயிரும். சின்ன வேலையை நீ உட்காரு, நான் போய் கிச்சன் வேலையை பாத்துக்கிறேன். ஏமா முடியலன்னு சொன்ன இந்த டைம்ல என்ன பண்ற? சுடுதண்ணி வைக்கலான்ட்டு வந்தாங்க. அவ ரொம்ப டயர்டா படிச்சுட்டு இருக்கா. காஃபி போட்டேன், இதை மாத்திரம் கொண்டு போய் கொடுத்துருங்க. மா இந்தா காஃபி குடிச்சிட்டு படி. தேங்க்ஸ் பா. மா என்னாச்சு? வயிறு ரொம்ப வலிக்குதுமோ? வயிறு வலிக்குதா? ஏங்க ஏங்க பிள்ளைக்கு வயிறு வலிக்குதாமா? டேப்லெட் மாத்திரம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா? மா ஒரு நாள் தானமா ரெஸ்ட் எடுக்கிறேன், போமா. அம்மாடி, அப்பா தூங்கிட்டு இருக்காரு, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டுமா? மா மெடிக்கல் எவ்வளவு தூரத்துல இருக்கு, எப்படி போவ? பரவாயில்லடி, நான் பொண்ணே வந்துடுறேன். பா காலேஜ் ஃபீஸ் கட்டல கொடு. வெளியே கேட்ட பக்கம் கிடைக்கல, ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? 2 நாள் எப்படிப்பா? அந்த மேம் வேற எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு கேட்டு அசிங்கப்படுத்துதுப்பா. 2 நாள் நான் வீட்டுல தான் இருப்ப. போல நான் காலேஜுக்கு. என்னம்மா? போப்பா. அம்மாடி நீ காலேஜுக்கு போ, நான் மதியத்துக்கு மேல வந்து பணத்தை கட்டிடுறேன். நீ கொண்டு வரியா? நல்லா இருக்கும். நீயும் சேலையும் மண்டையும். நீ எல்லாம் ஒண்ணும் வராத. பா அந்த காசை நீ வாங்கிட்டு வந்து கட்டுப்பா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். மேம் குளிக்கிறியோ இல்லையோ, சாப்பாடு நல்லா டேஸ்டா வச்சிருக்க. அவளை குறை சொல்லணும், உனக்கு தூக்கமே வராதா? சாப்பிடு கம்முன்னு. நீயும் சாப்பிடுமா? இல்லைங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இட்லி வைக்கட்டுமா? போறது ஃபங்க்ஷனுக்கு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல புடவை எடுத்துக்கோ. சாரி பார்க்கணும். அந்த ப்ளூ கலர் எடுக்கீங்க. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்குமா? அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. சாரி உங்களுக்கா? சூப்பரா இருக்கு. ஐயோ, நான் இவ்வளவு ரேட்டுக்குலாம் இருக்க மாட்டேன்டா, கம்மியான ரேட்டுக்கு தான் இருப்பேன் பாப்பாவுக்கு. என்ன ட்ரெஸ் பார்க்க வந்தியா? ஆமாம்மா. சரிடா தங்கம், ஆ இதை பேக் பண்ணிக்கோங்க. அம்மா உனக்கும் இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தானே? வேண்டாங்க, அதுவே போதும் எனக்கு. சரி. பா டைம் ஆச்சு, இந்த அம்மா இன்னும் காணோம். மா கிளம்பிட்டியாம்மா? போலாமா? மா என்ன ட்ரெஸ் இது, இப்படியே வர போறியா? ஏமா? மா போறது என்னோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வீட்டுக்குமா. என் ஃப்ரெண்டோட அம்மாலாம் எப்படி வருவாங்க தெரியுமா? உள்ள பட்டு புடவை சும்மா தானே வச்சிருக்க, எடுத்து கட்டி துடைக்க வேண்டியதானே. வீட்டுல இருந்தா இப்படிதான் இருக்க, வெளியே போனா இப்படியே தான் வர. கொஞ்சமாவது டிஃப்ரெண்டா மாறுமா. பா நம்மளோட போறேன், கூட்டு வா.
வா அவ கிடக்குறா நீ வா. ஹே, ஏன்டி விட்டுட்டே வந்துட்ட? காலேஜ் சீக்கிரமா முடிஞ்சா நான் தான் அப்படியே வந்துட்டேன். சரி, நேத்து உன் அப்பாவையும் அம்மாவும் கடையில பார்த்தேன். ஏன்டி உன் அம்மா அவ்வளவு சிம்பிளா இருக்காங்க? அது எப்பயுமே அப்படி தாண்டி இருக்கும். வீட்லயும் அப்படியே தான் இருக்கும், வெளியே போனாலும் அப்படியே தான் போகும். அதான் காலேஜ் கூட கூட்டு வர மாட்டேன், அப்பா மட்டும் தான் கூட்டு வருவேன். அவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி. ஏய், ஏன்டி இப்படி பேசுற? எங்க வீட்டுல எங்க அம்மா ஆன்லைன்ல ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எங்க அம்மா இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க. ஆனா நேத்து கடையில உங்க அம்மா கையில ஒரு saree வச்சிட்டு இருந்தாங்கடி. ஆண்டி, இந்த saree உங்களுக்கு நல்லா இருக்கும், எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இது எனக்கு இல்லடா, என் பொண்ணுக்கு. எனக்கு 200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்குள்ள போதுண்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அம்மாவை பிடிக்கலன்னு சொல்றேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணு. சீ. என்னங்க தண்ணி? அம்மா ஏங்க, அன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம்ல, உங்க ஃப்ரெண்டு கூட ஏதோ மாப்பிள்ள இருக்குன்னு சொன்னாரு. ஆமாம்மா, வளர்பிற ஆரம்பிக்கிட்டோம், வர சொல்லி எதாவது பேசலாம். சரி, யாரை கேட்டு முடிவு எடுத்தீங்க? யாரடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்ற மாப்பிள்ளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? காலேஜ்ல ஒரு பையன் லவ் பண்றேன். இது லவ் பண்றியா? நீ லவ் மட்டும் இல்லடி, விட்டா நாளைக்கு நீ கல்யாணத்தையே முடிச்சுட்டு வருவ. ஏன்னா அந்த அளவுக்கு நானும் உங்க அப்பா உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோம். நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கேட்டது கேட்காத அம்புட்டி வாங்கி கொடுக்குறோமே, இதுக்கு தானா? இங்க பாரு, நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். இதுக்கு மேல நீ காலேஜுக்கு போக வேணாம். நாங்க யார மாப்பிள்ளன்னு சொல்றோமோ அவனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ பாரு. நீங்க கதையெல்லாம் சொல்றீங்க? என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது எங்க அப்பா. எங்க அப்பா சொல்லட்டும். பா சொல்லுப்பா. அவ பேசதாமா செய்வா. பா, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அவ பேசதாமா செய்வா. இந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது மட்டும்தான் நானு. இந்த குடும்பத்தை சிக்கனமா பாத்துக்கிறது அவ பேசதான் செய்வா. என்னைக்காவது ஒரு பொண்ணு அவங்க அம்மாவோட வலி நீ புரிஞ்சிருக்கியா? மாசத்துல 3 நாள் வர வலி என்னன்னு உனக்கு தெரியாது? உனக்கு ஒண்ணு அவ துடிக்கிறாள்ல, அவளுக்கு ஒண்ணா நீ ஏன் கண்டு கூட மாட்ற? அன்னைக்கு அவன் காலேஜ் வரணும்னு சொன்னதுக்கு என்ன சொன்ன? ஆளப்பாரு, மூஞ்சப்பாரு, சீன் போடுறியான்னு கேக்குற. என்னைக்கு நீ பெரிய மனுஷியானியோ அன்னையோட அவ ஆடம்பரத்தை குறைச்சு ஒரு நல்ல சேலை கூட கட்டினது கிடையாது. அவளை பார்த்தா நீ அப்படி பேசுற? எந்த துணி கடைக்கு போனாலும் இது ஏன் பொண்ணுக்கு நல்லா இருக்கும், அது ஏன் பொண்ணுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து பார்த்து உனக்காக தான் அடிக்க வச்சால ஒழிஞ்சு அவளுக்குன்னு எதை எடுத்துக்கிட்டது கிடையாது. டீசன்சியை பத்தி பேசுனிய, நீ என்ன படிச்சிருக்க? அவ 2 டிகிரி முடிச்சிருக்கா. அந்த படிப்போட அருமை தெரிஞ்சனாலதான் நீ காலேஜ் போக மாட்டேன்னு சொன்னப்ப அவ தோட்ட அடமான வச்சு உனக்கு ஃபீஸ் கட்டணும். அவளை பார்த்து நீ காலேஜ் வர வேணான்னு சொல்ற? அவ கழுத்தை பத்தியா எவ்வளவு புண்ணாய் கிடக்குதுன்னு? என்ன காரணம்? காலேஜ் போற நீ வெறும் கழுத்தா போக கூடாதுன்னு அவ தாலி செயினை வித்து உனக்கு செயின் பண்ணி போட்டிருக்கா. இப்பவும் எதுக்கு அதை போட்டிருக்கா? ஊர் உலகத்துல ஏன் சொந்தக்காரங்க என்ன எதுவும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு போட்டிருக்கா. அப்பா பண்ணாருன்னு பெருமையா பேசிக்கிற. அன்னைக்கு காஃபி கொண்டாந்து கொடுத்தனே, யார் போட்டு கொடுத்தா? ரவும் பகலுமா படிக்கிற நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ தூக்கத்தை கெடுத்து போட்டு கொடுத்தா. இங்க பாரு, உனக்கு இங்க எல்லாமே கொடுக்கறது நான் தான், ஆனா பண்றது அவ. எதையுமே மேலோட்டமா பார்த்து தப்பா புரிஞ்சுக்காத. இவ மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லா அம்மாக்களும் தான் புள்ள நம்ம கூட இருக்க வரைக்கும் தான் சந்தோஷமா இருக்க முடியும், போற இடத்துல எப்படியோன்னு பயந்து தான் சந்தோஷ தியாகம் பண்ணிட்டு உங்களுக்கு தான் ஒவ்வொன்னு பார்த்து பண்றாங்க. இத கூட புரிஞ்சுக்க முடியாத பிள்ளைங்க நீங்களாம் பிள்ளைங்களே இல்ல. ஏங்க, பிள்ளை அழுதுகிட்டு இருக்காங்க. நீ அழுகாத அம்மாடி. அப்பா பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காதடி. அப்படி ஒண்ணு நான் பெரிய தியாகம் எல்லாம் பண்ணல சாமி. எல்லா பெத்ததாயும் ஆசைப்படுறது மாதிரிதான் நானும் ஆசைப்பட்டேன். இது நாள் வரைக்கும் எதை பண்ணாலும் நீ நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். இப்போ இது வாழ்க்கை சாமி, அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் கூட பேசினேன். இல்லன்னா இது கூட நான் பேசிருக்க மாட்டேன்டி. இங்க பாரு, இவ்வளவு நாள் உன்னை புரிஞ்சுக்காத இப்பயா புரிஞ்சுக்க போறா? ஏங்க இப்ப அப்பா எந்தோ உன்னை பேசிட்டு போறாரு. அம்மாடி, இது ஓ வாழ்க்கை, ஓ இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் நீ நல்லா இருக்கணுங்கிற அக்கறை எங்க 2 பேத்துக்கு இருக்குல்லடி, அத கொஞ்சம் நினைச்சு பாருடி.
மத்தபடி அம்மா எதனாச்சும் உன்னை பேசியிருந்தா மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன்டி நானு. இத்தனை நாளா பெத்தவ தான் கடமை செய்யறா, அப்பா தான் எனக்காக ஸ்பெஷலா பண்றாரு நினைச்சிட்டு இருந்தம்மா. ஆனா நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்க அது எதுவுமே எனக்கு தெரியாம போச்சுமா. பெத்தவங்க நீங்க பிள்ளைகளுக்காக என்னென்னமோ பண்றீங்க, ஆனா அந்த பிள்ளைகளுக்கு தான் புரியாம போச்சு. என்ன மன்னிச்சிருமா, என் கோவமே வராதாம்மா. என் பெத்தவள நான் ஏன்டி கோவப்பட போறேன்? இங்க பாரு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தாய்க்கு தகப்பனும் சலிச்சவன் கிடையாது, தகப்பனுக்கு தாயும் சலிச்சவ கிடையாதுடா. நீங்க நல்லா இருக்கணும் தான் 2 பேருமே நினைப்பாங்க. இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே, எனக்கு அது போதும் சாமி. அம்மா அம்மா குளிக்கலடி. தானானி நானே